ஸோ இன்றைக்கி நம்ம எந்த வெஹிக்கிளை பற்றி பார்க்க போகிறோம்னா பல்சர் 200 RSோட ரைட் ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதோட டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் என்னென்னா கொஞ்சம் டீட்டெயிலாக நான் நம்ம இந்த வண்டியை பற்றி பேசியிருப்பேன். இந்த வீடியோவில் முழுக்க நம்ம ரைட் ரிவ்யூ பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றி சொல்லணும்னா 2015 பஜாஜ் ஒரு ஃபுல்லி ஃபேரிங் வெஹிக்கிள் ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஸோ அதாங்க பல்சர் 200 RS. ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போகலாம். இது ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெஹிக்கிளுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இதோட ஃபேன் பேஸ் குறையில்லைன்னு சொல்லணும். பவரும் சரி, இதோட சீட்டாவோட ஹெட்லாம்பும் சரி, இந்த ஹெட்லாம்புக்கு நிறைய பசங்க ஃபேனாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ காய்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ இந்த வண்டியை பார்க்குறதுக்கு ஒரு சீட்டாவோட ஒரு கண்ணை இன்ஸ்பயர் பண்ணி இந்த வண்டியை டிசைன் பண்ண மாதிரி ஒரு ஃபீலுங்க. ஸோ 2015 வரைக்கும் இந்த பல்சரில் அந்த 220 ஃபேரிங் வச்சு பயங்கரமாக சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம் தான் R15, அதுக்கப்புறம் CBR ஜாப்பனீஸ் கம்பெனி எல்லாமே இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப ஆக்கிரமிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ தான் அங்கே பஜாஜ் முடிவு எடுத்தது தான் நம்மளும் ஒரு ஃபுல் ஃபேரிங் வெஹிக்கிள் ஒன்று செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தால் நம்ம பீஸ்ட்டை லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பீஸ்ட்டை நம்ம கையில் இருக்குது. ஸோ 2015 இந்த வெஹிக்கிளை லான்ச் பண்ணாங்க. எல்லா கம்பெனியும் அண்ணாந்து பார்க்க வச்சுட்டுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு செம்ம அழகா, ரொம்ப க்யூட்டாக யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கிறது மாதிரி இந்த டிசைனை விட்டுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இந்த வெஹிக்கிளை அந்த டைம் பை பண்ணாங்க. கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிளை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு திரும்ப ரீலான்ச் பண்ணியிருக்காங்க.